அண்மை செய்தி. சிறுவன் ஓட்டிய கார் மோதி பணிப்பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம் துரை வெங்கடேசன், இந்த விபத்து குறித்தான விவரங்கள். வணக்கம். இந்த பெரிய காஞ்சிபுரம் கங்கையம்மன் கோவில் திருப்பகுதியை சேர்ந்தவர் ராசா. இவர் இந்த முறுக்கு, அதிரசம் போன்ற இந்த தின்பண்டங்களை வீட்டில் தயார் செய்து இந்த ஈகோ கார் மூலம் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள இந்த பெட்டி கடை, அதே போன்று மளிகை கடைகளே விற்பனை செய்து வருகிறார். இதனால இன்று காலை அவரது மகன் 17 வயதுடைய சிறுவன் தனது வீட்டினுடைய எதிர்பக்கமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை சுத்தம் செய்துவிட்டு தனது வீட்டின் வாயில் பகுதியிலே எடுத்துவிட முற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த கட்டுப்பாட்டை இழந்த காரானது தறிகிட்டு ஓடி அவரது வீட்டினுடைய அருகாமையில் வாசலிலே கோலம் போட்டுக் கொண்டிருந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய சரஸ்வதி அம்மாள் என்கிற அந்த பெண்மணி ஒருவர் மீது வேகமாக அந்த காரானது மோதி இருக்கிறது. இந்த காரிலே அந்த இருசக்கர வாகனங்களும் சேதப்படுத்தி கொண்டு முட்டியானது அந்த காரானது முட்டி நின்றிருக்கிறது. இதுல இந்த காருக்கு அடியிலே இந்த சரஸ்வதி அம்மாள் சிக்கிக் கொண்டதால் அங்கு அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டு அந்த காரினை நகர்த்தி அந்த சரஸ்வதி அம்மாளை மீட்ட நிலையே சம்பவ இடத்திலேயே சரஸ்வதி அம்மாள் உயிரிழந்து தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் அந்த சிறுவன் ஓட்டிய சிறுவனை தற்போது காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று அந்த சரஸ்வதி அம்மாளையும் மீட்டு தற்போது அவர் உயிரிழந்த நிலையிலே அவரது பிரேதத்தை கைப்பற்றி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவரது பிரேதத்து உடலானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரை இயக்க தெரியாத 17 வயதுடைய சிறுவன் காரை இயக்கி வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்மணி மீது மோதி உயிரிழந்த சம்பவமானது அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.